நண்பர்களே, இன்று நாம் தரிசிக்க போவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நடைபெறும் புனிதமான கோமாதா பூஜைக்கு தாங்க இன்னைக்கு நம்ம போயிருந்தோம். சும்மா கூட்டம் ஃபுல்லாக இருந்ததுங்க. பூஜையும் வழிபாடும் நம்ம பாரம்பரியம் எல்லாம் கலந்து ஒரு இயற்கையோடு நின்று நம்ம அந்த கோமாதாவை வழிபடும் போது எவ்வளோ ஒரு ஆனந்தம் தெரியுங்களா? அதுக்கு உணவெல்லாம் நம்ம கொடுக்கலாங்க. வாழைப்பழம், கேரட் இதெல்லாம் நாங்களும் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தோம். ஒரு காலத்தில் இது தேவர்கள் பார்க்கடலே கடைந்த போது காமதேனு என்ற தெய்வீக பசு தோன்றியதுங்க. அதே மாதிரி இங்கேயுமே நம்ம கோயிலில் கோமாதா வழிபாடு மரபுக்கு உருவானதாக புராணங்கள்ல சொல்கிறாங்க. சென்னிமலையில் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜை பசுக்களுக்கு மாலை அணிவித்து குங்குமம் சந்தனம் வச்சு வழிபடுவாங்கங்க. அது எதற்காக அந்த வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பம் நலம், செல்வம் மற்றும் மன அமைதியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நம் முன்னோர்களின் வழிபாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த வழிபாடு தாங்க இந்த கோமாதா பூஜை. எல்லா பக்தர்களும் அரகரா கோஷத்தோட எல்லாரும் பரவசமாக நின்றுட்டு இருந்தாங்க. அனைவரும் முருகனுக்கு அரகரா அரகரா நின்று கோஷமிட்டு இருந்தாங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.